ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, நம்ம நம்மளோட லுக்கை சேஞ்ச் பண்ணணும், நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணணும். டெஃபினெட்லி பண்ணலாம், கண்டிப்பா க்ரூம் ஆகலாம். பட் உன்ட்டு ஃபினான்ஷியலா உங்ககிட்ட அதுக்கான ஸ்டேபிள் இல்லையா, அதுல எஃபர்ட் போடாத. கொஞ்சம் கொஞ்சமா வர்றப்ப மாத்திக்கலாம். எனக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது இருந்த விஷயம், நான் லீடாவோ ஒரு ஹீரோயினாவோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னன்னா ஃபினான்ஷியல். பிகாஸ் கேரக்டர் நமக்கு வந்து இந்த படம் பண்ணி முடிச்சோடனே ஒரு 20 நாள்ல வேற ஏதோ ஒரு படம் கிடைக்கும், ஒரு 2 மாசத்துல வேற படம் கிடைக்கும். பட் நம்ம ஹீரோயினை பண்ணோம்னா வருஷத்துக்கு ஏதோ ஒரு படம் தான் கிடைக்குது, சம்பளம் கம்மியாவும் கிடைக்குது. உங்களை வந்து இப்போ எப்படி இருக்கும்னா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்பப்போ நிறைய படங்கள்ல வருவீங்க. சோ அதுதான் உங்ககிட்டே நீங்க என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்கீங்க? நான் யாதுமுறை யாவரும் கேள்விதான் என்னோட முதல் படம், ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுவே நான் கேரக்டரா தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு செம்பில நான் ஜூன் ஆர்டிஸ்டா நான் பண்ணேன். அப்புறம் நான் ஜூன் ஆர்டிஸ்டா கம்மியா தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சில திரைப்படங்கள் 80s பில்டப். அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டர் ரோல் கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து பேப்பர் ராக்கெட் பண்ணி ரிலீஸ் ஆகும் போதே வந்து கிருத்திகா உதயநிதி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்தோன்னே ஓகே, அப்போ உங்களுக்கு ஏதோ நடிக்க தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படம் வந்து எனக்கு அது மாதிரி அமைஞ்சது. எனக்கு ஆரி ஓகே பேபி கிடைச்சோன்னே அந்த பாதை அப்படியே கொஞ்சம் அந்த பாத் மாறி ஓகே இப்போ கரெக்டான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு லீட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருச்சு. அதை தக்க வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருப்பி திருப்பி நமக்கு வர ஆடிஷன்ஸ் கால்ல எப்படி இருக்கும்னா 40 வயசு ரோல் இருக்கும், ஒரு கேரக்டர் ரோல் இருக்கும். 40ஆ சார், சரி ஏஜ் மட்டும் ஒரு தடவை கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன இது ஒரு விஷயம், டஸ்கி டோன். இப்போ நான் வந்து ரொம்ப நல்லா லீனா இருக்கேன், பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி காட்டுனா அது வேற. பட் ஆனால் டஸ்கி டோனுக்கு மட்டும் பர்டிகுலரா ஒரு ஒரு பயங்கர ஏஜ் கேட்டகரி, ஒரு 40, 45, 35 வயசுல தான் ரோலே கொடுக்குறாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் அமைஞ்சுது. நான் கிடைக்கிறதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை, நான் பண்ணிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு முகங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே முல்லை ஓரளவுக்கு தெரியுது உள்ள அப்படிங்கிறப்போ நான் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நோ சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ வந்து இல்லைம்மா அந்த வாய்ப்பு உனக்கு நல்ல வாய்ப்புன்னு ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு அவர் ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி சில படங்களோட வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா திருப்பி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமோ இல்ல ஒரு சின்ன கதாபாத்திரத்தை அவங்க சொல்லும் போது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வேற வழி இல்லை, நம்ம சொல்லிதான் ஆகணும். நோ சொல்லும் போதுதான் அடுத்த சில நல்ல ரோல்ஸ், நம்ம பண்ணாத புதுவிதமான கதாபாத்திரங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு அதுதான் புதுசா ஏதாவது பண்ணணும். ஸோ லீடா பண்றது ரொம்ப கஷ்டம்.